அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 25 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த 25 கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ மாடல் டெஸ்ட் ஆல்ரெடி ஒரு 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒரு 25 கொஸ்டின். ஸோ இது எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 கொஸ்டின். இப்போ நடந்த ரீசெண்டான குரூப் 4 கொஸ்டின். ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்க அந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்கிறாங்க. ஸோ அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க அப்படின்றது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதுல 25க்கு 25 யார் எடுக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கீழே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 40 நாட்கள்ல செய்யறாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். Q என்ன பண்ணிடுறாங்களாம், போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்றத கேட்டிருக்கான். ஓகே, கிளியரா? இப்ப P எவ்வளோ? P is equal to 1/20. நம்ம டைம் அவுட் ஒர்க் எடுக்கிறப்ப இப்படிதான் எடுப்போம். Q 1/40. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? P என்பவர் தான் மீதி வேலையை முடிக்கிறாங்க. P என்பவர் தான் மீதி வேலையை முடிக்கிறாரு. சரியா? அப்ப மீதி வேலை எவ்வளோ? அப்ப P is equal to எவ்வளோ? 8 நாட்கள்ல முடிக்கிறாங்களா? ஆல்ரெடி வந்து மொத்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா 20 நாள். ஸோ அந்த 20 நாள்ல தான் இந்த என்னது 8 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மீதி வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 நாளா 8, 5 நாளா 20. அப்போ P is equal to 2/5. அதாவது மீதி வேலை எவ்வளோ Pக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5. அப்ப 5ல வந்து 2 வேலையை வந்து மீதி நாட்கள்ல முடிச்சிருப்பாரு. 5ல வந்து என்ன பண்ணிருப்பாரு? 2 வேலையை, அதாவது 5ல 2 பங்கு வேலையை முதல்ல முடிச்சிருப்பாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப செய்த வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருமே சேர்ந்துதான் வந்து Pயும் Q சேர்ந்துதான் வந்து வேலை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி அவங்க ரிலீவ் ஆகிடுறாரு. P மட்டும் வேலை பாக்குறாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்கன்னா P மட்டும்தான் 5ல 2 நாள். அப்ப 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல 3 நாள். 5ல 3 நாள். சரியா? ஓகே, இப்ப வந்து 2 பேரையும் ஆட் பண்ணுங்க. அதாவது 3/5 இன்ட்டு உங்களுக்கு P Q ஆட் பண்ணோம்னா P + Q இன்ட்டு PQ. இதான் வந்து அதுக்குரிய ஃபார்முலா. நம்ம டைம் அவுட் ஒர்க் எடுத்தோம்னா 2 பேரும் சேர்ந்து முடிக்கணும்னா என்னது? A + B இன்ட்டு AB தான் வந்து ஃபார்முலா. அப்ப 3/5 இன்ட்டு P எவ்வளோ? 20 + 40 டிவைட் பை என்னது? 60. அப்ப இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 1 3 3, 2 3 6. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 20 40 60ன்னு வரும். அப்ப 60 டிவைட் பை 20 இன்ட்டு 1/5 வரும். அப்ப அங்க பாருங்க, 1 20 20, 3 20ஆவா? கரெக்ட் தானே? ஓ சாரி தப்பா எழுதியாச்சு. A இன்ட்டு B டிவைட் பை A + B. சரியா? ஃபார்முலா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் சம்மே நமக்கு இதாகுது. ஸோ ஃபார்முலா நல்லா பாத்துக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம். ஸோ AB டிவைட் பை A + B. AB டிவைட் பை A + B. ஓகேவா? ரைட். அப்ப 3/5 இன்ட்டு 20 இன்ட்டு 40 டிவைட் பை 20 + 40 60. இது வந்து 20 + 40. சரியா? ஓகே, இப்ப அடிச்சு கொடுங்க. 1 20 20, 3, 1 3 3 கேன்சலு, 4 5 5, 8 5 40. அப்ப எத்தனை நாள்ல பாத்தீங்கன்னா 8 நாள் தான் வரும். இப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியராங்க? ஓகே, ஸோ எப்படி கான்செப்ட்னு பாருங்க. அதாவது PQ வேலை பார்க்குறாங்க, மீதி வேலையை P செய்யறாரு. அப்போ அதுக்கு உண்டான என்ன வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னதான் கான்செப்ட் அப்படின்றத நான் வச்சேன். அடுத்து, ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் Aக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்கள்ல Bயின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602ல A மற்றும் Bயோட பங்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. A மற்றும் Bயோட பங்கு என்ன? ஆன்சர் Dன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆன்சர் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்யூஷன் எடுத்து சொல்ல போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து A சைடு B சைடுன்னு எடுத்துக்கோங்க. A B. சரியா?
ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, P 100 plus R divided by 100 பவர் n. இந்த nன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸை குறிக்கும். Rன்றது வட்டி விகிதத்தை குறிக்கும். Rன்றது வட்டி விகிதத்தை குறிக்கும். சரிங்களா? இப்ப ஏன்றது என்னன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்ப ஏக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு தெரியாது, பிக்கும் என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு தெரியாது. அதாவது இதுக்கு வர தொகை தான் இதுக்கு வந்து சமமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா x is equal to இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4% வட்டி விகிதம் 6 வருடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப 6க்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன 104 டிவைட் பை 100 இன்ட்டு இந்த p வேல்யூ தான் தெரியாதுல்ல, p தான் வந்து x. சரியா? இந்த n என்னது 6 வருடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 6 வருடம். சரி, ரைட். அடுத்து இந்த சைடு ஸோ பிக்கு கிடைக்கும் இதுல இருந்து இதை கழிச்சா வந்து இந்த 2602 இருந்து அமௌண்ட்டை கழிச்சாதான் பிக்கு கிடைக்கிற தொகை அப்படின்றது தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2602 மைனஸ் எக்ஸ், 2602 மைனஸ் எக்ஸ், இந்த அமௌண்ட்டை கழிச்சாதான் உங்களுக்கு பிக்கு கிடைக்கிற வேல்யூ வருமா இன்ட்டு அதே மாதிரி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்ப 104 டிவைட் பை 100 பவர் இங்க வந்து என்ன, அப்ப பிக்கு கிடைக்க எத்தனை வருஷத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 வருஷம். அப்ப வந்து 8. ஸோ இது ரெண்டையும் இப்ப ஈக்குவேட் பண்ணும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பவர்ல வந்து இது ஒரே மாதிரி வேல்யூவா இருக்கு. ஒரே மாதிரி வேல்யூவா இருக்குன்னா இப்ப இங்கிட்டு வரப்ப என்னது இன்ட்ல இருக்கிறது என்ன ஆகும், இங்கிட்டு வரப்ப மைனஸ் ஆகும். அப்ப மைனஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்கிட்டு எக்ஸ் வச்சுக்கோங்க. 2602 மைனஸ் எக்ஸ் இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா 104 டிவைட் பை 100 இன்ட்டு பவர் ஸ்கொயர். இங்கிட்டு வரப்ப என்ன ஆகும், மைனஸ் ஆகும். சரியா? மைனஸ் ஆகும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப 104 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 26 நாளா 104 25. சரியா? 26 25 கரெக்ட் தானேங்க? கரெக்ட். 26 25 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 4ஆல் அடி கொடுக்கணும். சரியா? அப்போ வந்து 2602 மைனஸ் எக்ஸ், இங்க வந்து 26 ஸ்கொயர்டு, இங்க வந்து 25 ஸ்கொயர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 26 ஸ்கொயர்டு 25 ஸ்கொயர்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2602 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஸ்கொயர் 676 டிவைட் பை 25 ஸ்கொயர் 675. இந்த 675 இங்கிட்டு கொண்டு வந்துடும். இங்கிட்டு வந்து எக்ஸ் இருக்கு, இது 675 இங்க கொண்டு வந்தீங்கன்னா 675 எக்ஸ். அதே மாதிரி இங்க வந்து என்ன 2602 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 675. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, சாரி 676 இங்க தான் 75, 675 25 ஸோ ஸ்கொயர் வேல்யூலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 625. ஓகேவா? ரைட். ஓகே. இப்ப என்ன பண்றோம்னா இந்த 676 இதுக்குள்ள மல்டிப்ளை பண்றோம். அப்ப 675 எக்ஸ் 2602 இன்ட்டு 676 ஒன்று வரும் மைனஸ் 676 எக்ஸ். கரெக்டா? அப்ப இதை வந்து இங்க கொண்டு போறோம் அப்படின்னா மைனஸ் வந்து என்ன ஆகும், பிளஸ்ஸா மாறுமா? அப்போ மைனஸ் பிளஸ்ஸா மாறுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 1301. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1301 எக்ஸ். இங்க 2602 மேக்சிமம் வந்து இந்த வேல்யூ வந்து அடி கொடுக்குற மாதிரி தான் வரும், ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடா வராது. அப்ப 1300 1, இது வந்து 2. அப்ப என்னது, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1352. அப்ப எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்ப எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அதை கொண்டு போய் எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகை வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, சோ இதுல வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்போ 1352 1250 என்பதுதான் கரெக்டானது. கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. இதுலயே வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேல்யூ வச்சு கொடுப்பாங்க. சோ அதனால புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபீஸ் 68,000. 16.2/3% per annum for 9 months. So SI is equal to PNR by 100. இதான் நம்ம ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து இந்த ஆனுவல் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்க கலப்பு பின்னமா மாற்றணும். அப்போ 3048 50/3% மாற்றிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3%. 6 என்ன வேணா 9 months. அப்போ 9/12னா 9/12 எடுத்துக்கீங்களா, 9/12
12 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி போடலாம், அப்படியே கூட வச்சுக்கோங்க 9/12. ஓகேவா, இது வந்து n. இப்போ நம்ம ஃபார்முலா எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் 100 இங்க வந்து n × 6, இங்க வந்து அமௌண்ட், இங்க வந்து என்னது ரூபாய் அமௌண்ட், இங்க வந்து இன்ட்ரெஸ்ட். சரியா, இப்ப அதுக்குரிய வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும். 100 n வந்து எவ்வளவு, n வந்து 9/12. அதே மாதிரி இந்த 6 வேல்யூ எவ்வளவு 50/3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு 68,000 இன்ட்ரெஸ்ட். இப்ப வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி இருக்கிறப்ப டிவைட் பண்ணும், இந்த மாதிரி இருக்கிறப்ப டிவைட் பண்ணணும், கிராஸ்ல மட்டும் தான் மல்டிப்ளைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறப்பல டிவைட் மட்டும் தான் பண்ணணும். சரியா, டிவைட் மட்டும் தான் பண்ணணும். அப்ப இதை அடிச்சு கொடுங்க, 2 0க்கு 2 0 அடி ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 அடி ஆயிரும். சரியா, 1 3 3 3 3 9, 1 3 3 4 3 12, 1 4 4 எத்தனை 12.5 12.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10 இங்க கொண்டு போய் பண்ணீங்கன்னா 68 × 125, 68 × 125 எவ்வளவு வரும், 68 × 125 எவ்வளவு வரும்னா 8500. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ எப்படி வருது அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க, எப்படி வருது அப்படின்றத தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், விகிதம், ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா, ரைட். If A is to B 3 is to 7, B is to C 7 is to 6 னா find the ratio. ரொம்ப ரொம்ப சிம்பிள். A B C ன்னு எழுதிக்கோங்க. இப்போ A க்கு வேல்யூ இது என்ன 3 is to 7, 3 7 போட்டுக்கோங்க. B க்கு வேல்யூ என்ன 7 6, அதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இந்த C வேல்யூ என்ன வரும்னா இங்க இருக்கிற அதே வேல்யூ தான் வரும், 7 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இங்க B வேல்யூ என்னவோ அதுதான் இங்க வரும். சரியா, அப்ப இதை வந்து மல்டிபிளேஷன் பண்ணுங்க. 21 7 49, 6 42. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சி மற்றும் ஏயோட விகிதம். ஏ மற்றும் சி கேட்கல, சி மற்றும் ஏயோட விகிதம். சியோட வேல்யூ எவ்வளவு 42, ஏயோட வேல்யூ 21. அப்போ 42:21. அப்ப இதை அடிச்சு கொடுத்தா 2:1 வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அவ்வளவு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்முங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். சரியா, கிளியராங்க? நெக்ஸ்ட், the ratio of two number is 3:4 and the HCF of is 4, their LCM is. இது ரொம்ப ரொம்ப சம், ஈஸியான சம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ், மாடல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அது போக PDF டெஸ்ட் பேட்ச் டெக்னிக்கலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ LCM = இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரேஷியோ, அதாவது இந்த ரேஷியோட ப்ராடக்ட்னா என்னது மல்டிபிளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ இன்ட்டு HCF இதான் வந்து ஃபார்முலா. அப்போ ரேஷியோ என்னது 3 × 4 இன்ட்டு HCF என்ன 4. அப்போ 3 12, 12 48. ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், the number x is divisible by 13, அதாவது 13 ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் x இன் மிகச்சிறிய மதிப்பு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ல நீங்க டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எங்க அப்ளை ஆகுதோ அதுதான் ஆன்சர்னு போட்டு போயிட்டே இருக்கும். 13 ஆல் வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்ட். முடிஞ்சு போச்சு. ஏன்னா 39னா 13 39, 13 × 30 390 வரும். மற்ற எதுவுமே 13ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த இடத்துல எல்லா கண்டிஷனுமே என்ன ஆயிருந்தீங்க, அப்ளை ஆகல. சரியா, அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் டக்குன்னு நீங்க ரொம்ப நேரம் டைம்லாம் இதுக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 146வது கொஸ்டின் பாருங்க. 80 மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% வருகை புரியவில்லை. ஒரு வகுப்புல 80 மாணவர்கள் இருக்கிறாங்களா, சரியா, 25% வரவில்லையா, 25% வரவில்லை. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு வகுப்புல 80 மாணவர்கள் இருக்காங்க, சரியா, அது வந்து 25% வரல. அப்ப இதுல வந்து இந்த 80% தான் 100னா 25% எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். 0க்கு 0,
ரெண்டால் அடி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டால் அடி கொடுத்தீங்கன்னா ஐ ரெண்டா 10. சரி, அஞ்சால் அடிக்குங்க. ஈரஞ்சா 10, ஐயஞ்சா 25, ஓரன் 2, 4 2 8. அப்ப 5 20. சரியா? அப்ப 25% தான் வந்து என்ன கேக்குறாங்க? 25% தான் 20. சரியா? 25%. அதாவது எவ்வளவு மாணவர்கள் வருகை புரியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 20 மாணவர்கள் வரல. சரியா? அப்ப வருகை புரிந்த மாணவர்களையும் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப 80 - 20 60. முடிஞ்சு போச்சு. சிம்பிள். லாஜிக்கா யோசிச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? 75% டேரக்டா போட்டுறணும். அதாவது 25% வரலன்னா 75% வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, 80 மாணவர்கள் 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 75% எவ்வளோ? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப எக்ஸ் ஒரு 25, 3 25 75 4. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 20. அப்போ 3 20 60. முடிஞ்சு போச்சு. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் பி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கு. ரைட்டா? கிளியராங்க? நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் விகிதம் 5:3. 5:3 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம் எவ்வளவு? இதுவும் போன தடவை மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்து அப்படியே ஈஸியா போட்டுருவோம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. நீங்களும் உங்களால எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 8, அதாவது மாணவிகளின் விகிதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 16% 8%. இவங்க வந்து தேர்ச்சி பெறவில்லை. அப்ப தேர்ச்சி பெற்ற மாணவி சதவீதத்தை காண்க அப்படிங்கிறாங்க. இப்ப எங்க பாருங்க, 16% 8%. சரியா? மொத்தம் வந்து 24% தேர்ச்சி பெறவில்லை. 24% தேர்ச்சி பெறவில்லை. இப்ப என்ன கேக்குறாங்க? இப்ப 24% தேர்ச்சி பெறல. அப்ப இந்த 100 தான். 24% 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 எவ்வளவு வருது அப்படின்னு பார்ப்போம். 4 8 8 3 8 24. ஸோ அப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 33%. 33, இங்கே 87. ஸோ இப்படி வராது. சரி, ரைட்டு, பார்த்துருவோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கான்செப்ட் என்னன்னு பாருங்க. மொத்தமா வந்து ஒரு வகுப்பில் உள்ள மாணவரின் விகிதம் 5 3. சரியா? அப்போ வந்து 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. அப்ப இதை வந்து ஒரு அசியூம் வேல்யூவா எடுத்துக்கோம். இதுல வந்து இது ஒரு 500 × 100ஆல போட்டு 500 300 எடுத்துக்கோம் மொத்தமா இருக்கிறவங்க. சரியா? 500 300. இப்ப வந்து எத்தனை? 16% 8%. அப்ப எத்தனை? தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து மாணவர்களை மட்டும் எடுத்துக்கோம். மாணவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100ல 16 போச்சுன்னா 84%. அப்ப எத்தனை மாணவர்கள் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னா 84/100 × 500. இந்த மாணவர்களோட பேருக்குன்னா 2 0 2 0 அடி ஆகி மொத்தம் எவ்வளவு? 420 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. 420 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8%. அப்போ 92% பாஸ் ஆயிருப்பாங்க 300 பேர்ல. அப்ப எத்தனை பேரு? அப்போ 392 எவ்வளவு? 276 276 வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப 420 276 கூட்டினா மொத்தம் 676 வரும். டோட்டல் 800ல இவங்க தான் வந்து என்னது 677 பேர் பாஸ்னா இன்ட்டு 100 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சதவீதம் கிடைச்சிரும். 2 0க்கு 2 0 அடியாகும். 4 8 8. அப்ப 87%. 87% தான் சரியான விடை. சரியா? சில நேரத்துல நம்ம அசியூம் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் தயவு செய்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. தொடரின் கூடுதல் காண்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் கூடுதல் கேட்டிருக்காங்க. சோ கூடுதல் என்ன கண்டுபிடிச்சிருவோமா? சோ கூடுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபைண்ட் த சம் அப்படின்னா n² கண்டுபிடிக்கிறோம். இதான் வந்து நம்மளோட வேல்யூ. இதை தான் வந்து கேட்டிருக்காங்க கூடுதல் என்னன்னு. இப்ப என்னோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாதுல்ல. n = L + 1/2. இதான் வந்து ஃபார்முலா. அப்ப L வந்து லாஸ்ட் உறுப்பு, அதாவது 55. அப்ப 55 + 1/2. இப்ப 56/2 அப்படின்னா எவ்வளவு வரும்? 28ன்னு வரும். அப்ப n², 28² எவ்வளவோ அதான் ஆன்சர்.
8 64. அப்ப 4ன்னு முடிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் எது, சிங்கிள் டிஜிட் வந்து 4ல முடியுதுன்னா 784 ஆப்ஷன். நீங்க போட்டு மல்டிபிளேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸ்கொயர்டா 28 அப்படின்னா 8 64. இந்த டேர்ம் எங்க வருதுன்னு பாருங்க. 2 4 இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா மல்டிபிளேஸ் பண்ணலாம் 2 இடத்துல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட டைமை சேவ் பண்ண பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட், the next term in the given sequence. நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்கான், ஆன்சர் பண்ணுங்க. சோ இதுக்கு என்ன காம்பினேஷன் வரும் அப்படின்றத பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு. சோ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 2. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 0 2. அப்ப வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 என்னது 0, ரைட்டா? அடுத்து 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னது 2 4 மைனஸ் 2 4 2 வரும். அடுத்து 3 கியூப் மைனஸ் 3, அதாவது 3 3 9 27 27 மைனஸ் 3 24. ஸோ இதே மாதிரி தான் 4 பவர் 4 மைனஸ் 4, அதுக்கப்புறம் 5 பவர் மைனஸ் 5 டிவைட் பை மைனஸ் 5, அதுக்கப்புறம் 6 பவர் 6 மைனஸ் 6. அப்ப இந்த வேல்யூ போட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பவர் 6 46,656 வரும். அதுல மைனஸ் 6 கழிச்சா 46,650. ஸோ என்ன காம்பினேஷன் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுவே ரொம்ப இந்த இடத்துல தான் வந்து உங்களை வந்து நீங்க இதை வந்து கடைசியா கொண்டு போயிடணும். சீக்கிரமா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தமிழுக்கு நல்லா டக்குன்னு அரை மணி நேரத்துல முடிக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ், இடையில உங்களுக்கு மேக்ஸ் கேட்டுருவாங்க. நீங்க ஜிஎஸ் நல்லா தெரியும்னா அதை போட்டுருங்க, மேக்ஸ் நல்லா தெரியும்னா மேக்ஸ். எப்படியும் மேக்ஸ் உங்களுக்கு ரீசனிங் இந்த மாதிரி வரப்ப டைம் இழுக்கும். அப்போ ஃபர்ஸ்டே ஜிஎஸ் தமிழ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நீங்க இந்த மாதிரி சம்முக்கு வந்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணும். நெக்ஸ்ட், இந்த சீரியஸ் 641228742153 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை உழவர்கள், அதாவது வரிசையா கொடுத்துருக்காங்க. இதுல 2 வித்தியாசம் வர மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. 6க்கும் 4க்கும் 2 டிஃபரன்ஸா, கரெக்ட். அடுத்து 5க்கும் 3க்கு என்னது 2 டிஃபரன்ஸா, கரெக்ட். அடுத்து 4க்கும் 2க்கும் 2 டிஃபரன்ஸா, அப்போ 1 2 3 ஜோடிகள் தான் இருக்கு. ரீசனிங் கொஸ்டின், ஈஸியான ரீசனிங் கொஸ்டின். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது, 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சரியா? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 2ஓட எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. இப்ப 2 எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, எங்கெங்க இல்லைன்னு பாருங்க. 3 இருக்கு, 1 இல்ல. சரி, ரைட். 2 நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுற மாதிரி டைஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதுல எங்க 2 நம்பர், இப்ப இந்த டைஸ் இப்படி தலைகளை இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இந்த 2 வர இடத்துல 4 வரும். இங்க 3 5, இந்த டைஸை இதையும் மட்டும் எடுத்துக்கணும். இதையும் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல இந்த 3 5 வந்திருக்கு, இங்கேயும் 3 5 வந்திருக்கு. இதை இப்படி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 4, இங்க வந்து 3 5ன்னு வருமா? இப்ப இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒத்த எண்களை அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2க்கு எதிராக 4 தான் வரும். ஆப்ஷன் என்னது ஏ. 2க்கு ஈக்குவலா என்ன வரும் 4 தான் வரும். சிம்பிள். இந்த மாதிரி ஒத்த நண்பர்கள் நிறைய டிஃப்ரெண்ட் நம்பரா கொடுத்துருந்தா தான் நம்ம யோசிக்கணும். ஒரே மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியா அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. காண்கன்னு கேட்டுக்கோங்க. 7க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. 12க்கும் 19க்கும் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 7. அடுத்து 19க்கும் 24க்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. அடுத்து 24க்கும் 43க்கும் 19. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 கூட்டி இருக்காங்க, 2 கழிச்சிருக்காங்க. சரியா? ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த 2வது நம்பரை மட்டும் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுருங்க. 12 24, அடுத்து என்ன வரும்? சோ 12ஓட வாய்ப்பாடு மாதிரி ஒரு 12 12, ஈர் 12 24, 3 12 36, 4 12 என்னது 48. அதோட அடுக்குகளை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன வரும் 48 தான் வரும். சிம்பிளா அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நில அளவு. இதுதான் வந்து இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சம். இதுக்கே உங்களுக்கு 10 நிமிஷம் எடுத்துரும். சம் தெரிஞ்சா, தெரியலன்னா இதுக்கே ½ hour எடுத்துரும். சரியா?
ஸோ இதை வந்து நம்ம லாஸ்டா பார்ப்போம். இதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A person distribute his pens, அதாவது ஒருவர் தன்னுடைய 4 நம்பர்கள் ABCD ஆகியவர் தனது பேனாக்களை 1:3, 1:4, 1:5, 1:6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறோம். குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 குறைந்தபட்சம்னா எல்சிஎம். குறைந்தபட்சம்னா எல்சிஎம் நீங்க எடுக்கணும், அவ்வளவுதான். எல்சிஎம் எடுத்து அதோட என்ன ஒவ்வொருத்தருக்கும் என்ன அப்படின்றத பாத்திரலாம். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6 இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4, 5, 20 உங்களுக்கு எவ்வளவு வரும்? எல்சிஎம் எவ்வளவு வரும்? 60 தான் எல்சிஎம் வருமா? இதோட எல்சிஎம் என்ன பாத்தீங்கன்னா 60. ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 60 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? 3ஆல பெருக்கணும்னா ரைட்டா, அப்ப 20 3 60. அடுத்ததுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 15. அடுத்து 5ஆல எத்தனை பேருக்குன்னா உங்களுக்கு 60 வரும்? 12. இப்போ 12 அடுத்து 10. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. இது எல்லாமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 30, 42, 57. ஸோ இந்த 57 அப்படின்றதா அதோட குறைந்தபட்ச எண்ணிக்கையா 57 அப்படின்றதா. ஏன்னா எல்லாத்துக்குமே இவ்வளவு ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும்னா இந்த 57 நம்பர் இருந்தா மட்டும்தான் பிரிச்சு கொடுக்க முடியும். கிளியரான? ரைட். நெக்ஸ்ட், if the ratios formed using the numbers 2, 5, x, 20 are in the same order of proportion, அதாவது விகித சமமா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் இப்படி எடுத்துக்கணும், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். அப்ப 5 into x is equal to 20 into 2. இதான் விகித சமம் அப்படின்னா இப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ 4 5 5 4 5 20. அப்ப x is equal to எத்தனை? 8. ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சா? அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப ரொம்ப என்னது சிம்பிள் உங்களுக்கு. நெக்ஸ்ட், HCF 108, 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுதியை 20x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டது. எக்ஸோட மதிப்பு ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், சரியா? ப்ரீவியஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் யாருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி சாம்பிளை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான், இதுவே வரும்ன்றத சொல்ல முடியாது. எதுவுமே இல்லாததுக்கு இதை வாங்கி தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ டெக்னிக்கலுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுல முக்கியமா எல்லாமே கொடுப்போம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் மீப்பெரு பொது வகுத்தி HCFனாலும் GCDனாலும் ஒண்ணுதான். கிரேட்டஸ்ட் காமன் அதுனாலும் ஒண்ணுதான், HCFனாலும் ஒண்ணுதான். அப்ப 108க்கும் 234க்கும் ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கும். இப்ப 2ஆல போடுங்க. I 2 10, 4 2 8, 1 1 இங்க வந்து 7 9, 1 1 2 2 7 2 11. அடுத்து வந்து இதுல வந்து 3ஆல போட்டு பாருங்க. இது வந்து 3ஆல போட்டீங்க அப்படின்னா 1 3 3 8 3 24. இங்க வந்து 3 9 9 3 27. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 3ஆல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 3 18, 1 3 3 3 3 9. அப்ப இதுக்கு மேல HCF வராது. அப்ப 3 6 6 3 18. அப்ப 18 என்பது HCFனா 23x - 51 = 18. அப்ப வந்து இந்த 51 அங்கிட்டு போறப்ப பிளஸ்ஸா மாறும். 23x அப்போ வந்து என்னது 69. 69. இதை வந்து எத்தனை ஆள பெருக்கணும்? அப்ப x = 3 அடிச்சு கொடுத்தா 1 3 3 23 69. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிம்பிளா அவ்வளவுதாங்க. ஸோ கரெக்டா ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வேல்யூ மட்டும் தான் மாத்துவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். அடுத்து ஃபைண்ட் தி HCF ஆஃப் தி பாலினாமியல்ஸ். இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான். ஆனா ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இந்த இதை வந்து இதால டிவைட் பண்ணோம், அதுல கிடைக்கக்கூடியதை மறுபடியும் இதால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0வா இருந்துச்சுன்னா அதுதான் அதோட HCF அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டுபிடிச்சிருமா? ஓகே, ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, 23 சரி 2x² - 5x²
பிளஸ் 5x மைனஸ் 3. ஸோ இந்த வேல்யூவை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதால நீங்க டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. இப்போ இந்த எக்ஸ் கியூபோட சாரி இந்த 2x ஸ்கொயரோட எதை பெருக்குனா எக்ஸ் கியூப் வரும், எக்ஸை பெருக்குனா வருமா, 2x பெருக்கணும், 2x பெருக்கணுமா, சரி 2 மட்டும் பெருக்கணும். ஓகே 2 மட்டும் பெருக்குனீங்க அப்படின்னு 2x பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 2x பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து என்ன வரும் 2x சாரி 2 மட்டும் பெருக்குனா போதும், 2 மட்டும் பெருக்குனா போதும். இங்க வந்து 2x கியூப் ரைட். அப்ப 2x கியூப் மைனஸ் இங்க வந்து என்ன வரும் 2x ஸ்கொயர்டு, இங்க பிளஸ் இருக்குல்ல, இங்க வந்து மைனஸ் என்னது, இங்க மைனஸ்னா மைனஸ் 2x, அப்புறம் வந்து இங்க ஒன்று 2 4 பிளஸ் 4. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், அந்த சைனை ஃபுல்லாக மாற்றணும், மைனஸ் பிளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் பிளஸ்ன்னு மாற்றிக்கணும். அப்போ இதில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 7 வரும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 7 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 பிளஸ் 7 சரி மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்னு வரும். சரியா, இதுதான் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்க மீதி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை உள்ள கொண்டு போயிட்டு இந்த இதால இதை டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், இப்படிதான் போடணும். அப்போ வந்து எக்ஸ் கியூப் கிடைச்சிருக்கா, எக்ஸ் கியூப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னது, அதாவது மேல அந்த இந்த பாலினாமியல்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம உள்ள கொண்டு போயிடும், எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. இதை வந்து என்ன கிடைச்சிருக்கக்கூடிய இது எது, இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்க பாருங்க, இதால டிவைட் பண்ணணும். அப்ப இதால ஏதோ பெருக்குனா உங்களுக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும், எக்ஸ். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸ். சரியா, ரைட். இப்ப இங்க சைனை மாத்துங்க, பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா, இங்க வந்து என்ன வரும் பிளஸ் 2x ஸ்கொயர்டு வரும். அடுத்து வந்து இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும், x மைனஸ் எக்ஸ் மைனஸ்னா மைனஸ் 2x இங்க பிளஸ் 2 அப்படியே இறக்கிக்கும். ஸோ இதோட எதை பெருக்குனா உங்களுக்கு 2 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 2. அப்ப இந்த ரெண்டாவது போடுங்க, அப்ப 2x ஸ்கொயர்டு இங்க மைனஸ் 2x அதுக்கப்புறம் வந்து பிளஸ் 2. ஸோ எல்லாமே வந்துருச்சா. அப்ப இதுல சைனை மாத்துங்க, சைனை மாத்தினீங்க அப்படின்னா எல்லாமே அடியாகி 0ன்னு வந்துடும். அப்ப இதுதான் அதோட காரணி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இதே மாதிரி வேற எது கேட்டாலும் இந்த மெத்தட்ல தான் நீங்க பண்ணணும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிம்பிளா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, எப்படி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. So 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 whole power 0 divided by 4 power minus 1 4 power minus 2 4 power. So எப்பவுமே anything power 0 வந்து 1, anything power 0 1. அப்ப இங்க வந்து எவ்வளவு டேர்ம் இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். சரியா, முதல் விஷயம். 4 power minus 1னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 1/4 எழுதிக்கலாம். மேல வரப்பதான் மைனஸ் 1, கீழே வரப்ப என்ன ஆகும் பிளஸ் ஆகும். அதே மாதிரி 1/16 ஏன்னா 4 பவர் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் 1/48 1 பவர் 48 நானாக 16 16 64. அதை வந்து இப்படி எழுதிக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ 64 தான் உங்களுக்கு வேல்யூ. இங்கே வந்து 64 எத்தனை நாள் பெருக்குனா வரும் 16, இங்கே வந்து 4, இங்கே வந்து 1. அப்போ என்ன வரும் 20 21/64, அவ்வளோதான். அந்த 1 மல்டிபிளேஷன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா. அப்போ 21/64 தான் சரியான. சிம்பிள், ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி டெக்னிக்கல்லையும் கண்டிப்பா வருங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ரைட். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்க 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது அப்படின்னா அது மாதிரி அப்ப அதுக்கு உண்டான சரியான மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டோம். அதாவது சராசரி எவ்வளவு 78.4. சரியா, இப்போ வந்து இந்த மாதிரி அதிகமா இருந்துச்சு, அதாவது இந்த 96க்கு பதிலாக 69
அதாவது இது வந்து அதிகமான வேல்யூ அப்படின்னா பிளஸ் பண்ணணும், குறைவான வேல்யூனா மைனஸ் பண்ணணும். இப்போ இது 96 அப்படின்றது அதிகமான வேல்யூ தான், சரியா? அப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம், பிளஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 78.4 எத்தனை மாணவர்களின் சராசரி? 25 மாணவர்களின் சராசரி. 25 மாணவர்களின் சராசரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளஸ் பிளஸ் என்னது, 25 மாணவர்களோட சராசரி. இங்க 96க்கும் 69க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 27. அப்போ மொத்த மாணவர்களோட 25 மாணவர்களோட சராசரிய எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு மேல போட்டு இந்த கொடுத்திருக்க சராசரியோட ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ 25 1.08ன்னு வரும். இதோட கூட்டுனீங்க அப்படின்னா 79.48 அப்படிதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாக்குறதுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு என்ன தெரியும், ஆன்சர் தெரியும், சரியா? அடுத்து ரீசனிங் கொஸ்டின். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகணும். இங்க பாருங்க, DFGHI மற்றும் I மற்றும் ஆகியோர் வரிசையாக அமைந்துள்ளனர். 6 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6 பேர் ஒரு வரிசையில் அமைந்திருக்காங்க. 1 2 3 4 5 6, சரியா? 6 பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் I மற்றும் M ஆகியோர் மையத்திலும். இப்போ I M மையத்துல, அப்ப இது வந்து இங்கிட்ட இருந்து இது லெஃப்ட் இது ரைட்னு வச்சுக்கோங்க. IM அப்படின்றது இங்க சென்டர்ல தான் வருவாங்க. மொத்தம் 6 பேருக்கு போட்டாச்சு. இங்க வந்து IM 2 பேரும் சென்டர்ல இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகும். அப்ப F இங்க, D இங்க லாஸ்ட். G என்பவர் D இன் இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். G என்பவர் எங்க இருக்காரா, D யோட இடதுபுறம். D க்கு இடதுபுறம் இது, இங்கிட்டு லெஃப்ட். அப்போ வந்து இந்த இடத்துல G இருக்காங்க. அப்படியானால் F ஓட வலது புறத்துல யார் இருப்பா? F ஓட வலது புறத்துல யார் இருக்காங்க? அப்ப இந்த இதுல எந்த லெட்டர் வரல, H வரல. அப்ப H தான் வந்து F ஓட வலது புறத்துல இருக்காங்க. அவ்வளவுதான். என்னடா ஏதுடான்னா யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? நெக்ஸ்ட், if A 26 sun 27 then CAT. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே இப்போ நீங்கள் போனோடனே ஒரு ரஃப் சீட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரஃப் சீட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போனோடனே அது உங்களோட ரஃபர் சீட்டில் வந்து ABCD இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, நான் எழுதுறேன், அதே மாதிரி போய் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணிடணும், போய் எழுதி வச்சுக்கணும். ABC நான் எழுதுறேன்னு யோசிக்காதீங்க. இதே மாதிரி நீங்க போனோடனே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு உங்களை செக் பண்ண சொன்னாங்கல்ல, அதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். UVWXYZ, சரியா? இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் போடுறீங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த சம்மு ரீசனிங்ல கேட்டாலும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த சம்மு கேட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ 1 2 3ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்லயும் நீங்க போட்டுக்கணும். ரிவர்ஸ் ஆர்டர்லயும் என்ன பண்ணிக்கணும், போட்டு வச்சுக்கணும். அப்போ இங்க இருந்து போடணும் 1 2 3. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறி பார்க்காம என்ன பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சாதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த இதுல வந்து A வந்து 26, அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? அப்ப வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சிருச்சா? ரைட். அப்ப சன்னுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். சன்னு இப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல எஸ்க்கு என்ன வேல்யூன்னு பாருங்க. ரிவர்ஸ் ஆர்டர்ல எஸ்க்கு வந்து என்னது 8, எஸ்க்கு வந்து 8. அப்ப 8. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூ எங்க இருக்கு, இந்த இருக்கு, அது வந்து 6. அடுத்து n, சன்னுக்கு n வந்துருச்சா? அப்புறம் n வந்து 14. அப்ப என்ன வேல்யூ பாருங்க, 14 20 28. அப்ப 28 கொடுத்துருக்காங்க பாருங்க, 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 27. டோட்டல் வேல்யூ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 27. ரைட். அப்போ வந்து எஸ் வந்து 8, யூ வந்து 6 14, n வந்து 13. இங்க பாருங்க கீழே ரிவர்ஸ் வேல்யூ
அப்போ 13, அப்போ டோட்டலா 27 ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி கேட்டுக்கு கண்டுபிடிக்க போறீங்க, CAT. அப்ப சிக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 24, சிக்கு 24, ஏக்கு 26. அப்ப 24 26 எத்தனை 50. கடைசியா டி வந்து 7. அப்ப 50 + 7 57, இவ்வளவுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்லயும் ஃபார்வர்ட்லயும் பேக்வர்ட்லயும் எழுதி வச்சுட்டீங்கன்னா எந்த ரீசனிங் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு நாளைக்கு GS தமிழ்ல அடுத்தடுத்து வரும். கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டா கொடுப்போம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ஸோ அதே மாதிரி PDF டெஸ்ட் பேஜோ மெட்டீரியல் வேணும்ன்றோ தாராளமா நம்மளோட சேனலை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவற்றில் எது சரி? எது சரின்னு கேட்கலாம். இது வராது, இது வராது, இது வராது. ஸோ A ≠ B னா A ≠ C னாலும் ஒண்ணுதான். அப்ப A = C தான் கரெக்டான இது. ஆப்ஷன் D தான் கரெக்ட், சரியா? ரைட். அடுத்து the missing term in the given alpha numerate. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் உங்களுக்கு அந்த ஆல்பா இப்போ X T அதுக்கப்புறம் P L கொடுத்துருக்காங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த XT-க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாருங்க XTP-ன்னு கொடுத்துருக்காங்க. X இங்க இருக்கு, இந்த இருக்கு XT. அப்போ 1 2 3, புரியுதா என்ன சொல்றேன்னு? X இங்க இருக்கு, T இங்க இருக்கு, அடுத்து P, அடுத்து L. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா Xல இருந்து 3வது லெட்டர் தள்ளி 3 எழுத்து தள்ளி W V U தள்ளி T போட்டிருக்காங்க. அடுத்து இங்க இருந்து 3 லெட்டர் தள்ளி P, இங்க இருந்து 3 லெட்டர் தள்ளி L. அப்ப இங்க இருந்து 3 லெட்டர் தள்ளினா அச்சு. அப்ப வந்து இடையில அச்சு வருது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப எல்லா இடத்துலயும் அச்சு இருக்கு. இதே ஒரு அச்சு இருந்துச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். அப்ப எல்லா இடத்துலயும் அச்சு இருக்கு, அப்ப அச்சு வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 முதல் லெட்டர் மட்டும் 2 7 14 23. இதுக்கு டிஃபரன்ஸ் 5, இதுக்கு டிஃபரன்ஸ் 7, இதுக்கு டிஃபரன்ஸ் 9. அப்ப இதுக்கு அடுத்து என்னது? அந்த ஒற்றைப்படை எண்கள். அப்ப 5 7 9னா இங்க 11 வரும். அப்ப 23க்கு அடுத்து 11 அப்படின்னா 34. அப்ப 34 அச்சு அப்படின்றது இந்த இடத்துல 3 இடத்துல 34 இருக்கு. சோ அப்ப 34 அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, 2 இடத்துல இருக்கு 34 அச்சு. இப்ப லாஸ்டா பாருங்க 2 4 12 48, அதாவது 2 4 12 48 அந்த மடங்குல வருது, சரியா? 2 2 4 4 3 12 12 3 என்னது அந்த 12 இந்த இது மல்டிபிளேஷன் 4 12 48. அடுத்து 5ஆல பெருக்கி இருப்பாங்க. 48 × 5னா எவ்வளவு? 48 × 5 240. 240 கிளியராங்க? 240 அப்படின்றதா சரியானது. இப்ப ஆன்சர் என்னது? 34 அச்சு 240. சோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும், சரியா? ரைட். 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 பகடை அப்படின்னா வந்து 36 டிவைட்ல மொத்த ப்ராபபிலிட்டி எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 36ன்னு வரும். ஏன்னா ஒரு டைஸ்க்கு வந்து 6 நிகழ்தகவு. இப்ப 2னா 36 அப்படின்றது வரும். முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 4, அதாவது பெருக்கற்பலன். அப்ப 2 2ஆ பெருக்குனா 4 வரும். அப்ப 2 2 வரும், 4 1 வரும், அதுக்கப்புறம் 1 4 வரும். இது எல்லாமே பெருக்கற்பலன் என்னதான் வரும்? 4 தான் வரும். அப்ப 3. அல்லது அப்படின்னு கொடுத்துருக்கான். முகப்பொலி வித்தியாசம் 5. அப்ப 1 6 வரும், அதுக்கப்புறம் 6 1 வரும். இதுல வந்து 2, அப்ப 2 வந்துருச்சு. இப்ப அல்லது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ணிடணும். அப்ப என்னது? 3 + 2 5. அப்ப 5/36தான் ஆன்சர். அவ்வளவு, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. மொத்த ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அல்லதுன்னு வந்துச்சுன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரியா? ஓகே, இப்ப நம்ம அந்த நில அளவைகள் சமூக போவோம். அளவைகள் இதுதான் ரொம்ப ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இது வந்து இந்த தடவை கேட்டதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் தான். பட் இது அளவைகள்ல இருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். A பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. A பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து 50, இங்க இருந்து என்னது 50, அங்க இருந்து என்ன பண்றாங்க 80, அங்க இருந்து 120, அங்க இருந்து 150. இதுதாங்க பாயிண்ட், சரியா? அடுத்து இங்கிட்ட இருந்து என்ன பண்றாங்க 50 தூரம் தள்ளி, இது வந்து B பாயிண்ட். எதுல இருந்து 80ல இருந்து, சாரி 80 போகும்.
இப்போ டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். இது வந்து 50, இது வந்து 80, இது 120, இது 150. அப்படியே பாயிண்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஏ பாயிண்ட். இங்க இருந்து என்ன பண்றாங்க? பி. இங்க இருந்து பி பாயிண்ட் எவ்வளோ? இது ஒரு 50. சாரி, இருக்கு. இந்த 50ல இருந்து இங்கிட்டு தான் லைன் பிரியுது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு? 30. இது வந்து இ பாயிண்ட். அடுத்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா 50, இது வந்து பி பாயிண்ட் 50. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120. இங்க இருந்து உங்களுக்கு டி பாயிண்ட். அதுக்கப்புறம் இது என்னன்னா சி பாயிண்ட். அவ்வளவுதாங்க. இப்ப இதோட மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்க போறீங்க. இங்க இருந்து இங்க ஜாயின் பண்ண போறீங்க. மொத்தமா இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஜாயின் பண்ண போறீங்க. அப்ப சிபி, இங்க இருந்து ஏ, இது ஒரு கோணம், இது வந்து இப்படி வரும். இங்க இருந்து இப்படி, இங்க இருந்து இப்படி, இது. சோ இதோட பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நிலத்தோட பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து முக்கோணம், ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா half BHன்னு வரும். half BHன்னு வரும். இதோட அடிப்பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிருங்க. இது எல்லாத்தையும் 50, 80, 120, 150 எல்லாத்தையுமே கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளவு? 200, 250, 300, 400 வரும். அப்ப half 400 இன்ட்டு இந்த வேல்யூ பக்கம் என்ன வேல்யூ? என்னது? 50 தானே? 50. 400 200. அப்ப 200 இன்ட்டு 50னா எவ்வளவு? உங்களுக்கு எவ்வளவு வரும்? கரெக்ட் தானே? 50 அப்படின்றதுதான் வரும். சரியா? சோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்படிதான் வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. 150, 120, இது ஒரு 50 அப்படின்றது கொடுத்தாச்சு. ரைட்டு. இப்போ வந்து இங்க எவ்வளவு வரும்? இங்க பாருங்க, 120, 150, இதுவே 300 வந்துருச்சா? ரைட்டு. இங்க வந்து 200. அப்ப half BH இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு பரப்பளவு. அதே மாதிரி இது என்ன பண்ண போறீங்கன்னா இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு இதோட பரப்பளவு, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு பரப்பளவு, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு பரப்பளவு. இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல நான் உங்களுக்கு போறேன். சரிங்களா? இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோல போடுறேன். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி சம்மு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் கண்டிப்பா அடுத்த மாதிரி தேர்வுல கூட இதை ஃபுல்லா உங்களுக்கு சால்வ் பண்றேன். இல்லாட்டி ஷார்ட்ஸ்ல வீடியோவா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சரியா? இது டக்குன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, ரைட்டு. ஸோ டோட்டலா 24 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரீ கிளாஸை யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஜிஎஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. ஜிஎஸ் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா வந்துடும், ஈவினிங் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோலிஸ்டிக்கா எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் நம்ம ஜிஎஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.